ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வைரலான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்னைக்கு வைரலான 3 டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் டாபிக் வந்து ரித்தானியா அவர்களுடைய பிரேத பரிசோதனை ஏன் டிலே ஆகுது அப்படின்றதற்கு இன்னைக்கு ஒரு பேரிடி நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரித்தன்யா குடும்பத்துக்கு இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீமான் அவர்கள் அஜித்குமார் மரணம் குறித்து இன்றைக்கி அவர் வீட்டுக்கு போய் பார்த்து பேசுகையில் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிகிதா அப்படின்றவங்கள அட்டாக் பண்ணி ஏன் இன்னும் வந்து நகையை கண்டுபிடிக்கல, ஏன் இன்னும் வந்து அந்த பொம்மலை அரெஸ்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் மக்கள் மனதில் என்ன இருந்துச்சோ அதை அற்புதமாக பேசியிருந்தார். ஸோ அதை பற்றியும் வந்து பேச போகிறோம். அடுத்து இந்த ரித்தானியா இன்சிடெண்ட்டில் அந்த 1 மணி நேரம் என்ன நடந்தது இந்த லாஸ்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் 2 டோரும் வந்து ஓப்பன் அப் ஆகிருக்கு ஒரே டைமில். ஸோ இப்போது ஒரு காருக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க இல்லாமல் இன்னொரு கதவை நீங்கள் திறக்க முடியாது அன்லெஸ் இட்ஸ் ஆட்டோமேட்டிக். அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான கார் தான் அவங்க எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இப்போ வால்வோ கூட நம்ம இங்கேருந்தே ஓப்பன் பண்ணுற மாதிரி ஃபியூச்சர்ஸ் இருந்தாலும் ஓப்பன் ஆகிருக்கும். பட் அந்த டைமில் ரித்தன்யா கூட ட்ராவல் பண்ண இன்னொரு நபர் யார் அப்படின்ற அந்த ஒரு கேள்வி தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து பெரிதும் பயங்கரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். ஓகே, ஸோ கண்டிப்பாக வீடியோக்கு ஆதரவு கொடுங்க, லைக் சப்போர்ட் பண்ணி அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ ரித்தானியா அவர்களுடைய மரணம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டையே வந்து உலுக்கியுள்ளது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரித்தானியாவுடைய குடும்பம் வந்து இந்த கரை சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மனதிலிருந்து போயிடக்கூடாது, அட்லீஸ்ட்டு மக்கள் இதை பேசிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதற்கான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப உறுதியாக இருக்காங்க. ஏன்னா டெய்லி ஏதாவது அவங்க வந்து பேசிகிட்டே இருக்காங்க, அவங்க அம்மா மகளை பற்றியோ அவங்க அப்பா வந்து மகளை பற்றியோ. ஏன்னா யாராவது கண்டிப்பாக பேசிகிட்டு இருந்தால் தான் இந்த கேஸ் வந்து என்ன ஸ்டேஜில் இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். ஸோ அதை வந்து அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய ஊடகங்கள் இதை சிரத்தை எடுத்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது அந்த விஷயம் மட்டுமில்லை, அஜித்குமார் விஷயத்திலும் நான் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரியது. ஏன்னா யாராவது ஒருத்தவங்க பேசி தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ பேச தான் நீதி கிடைக்கும். இல்லாட்டி இப்போ ஏர் இண்டியா பிளாக் பாக்ஸ் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், இப்போ பேசுகிறதுக்கு ஆளே இல்லை. இப்போ அது வந்து கிடப்பில் போடப்பட்டிருக்கு, எதுவுமே இல்லை, கேள்வி கேட்டையும் ஆள் இல்லை. ஸோ இதான் சொல்கிறேன், மக்கள் வந்து அதே மறந்துட்டாங்க அப்படின்னா இதையுமே அடுத்தடுத்து வந்து ஆமாம்பா அப்படி ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ரீமதி கேஸ் ஞாபகம் இருக்கா? ஒரு பள்ளியிலேருந்து ஒரு சிசிடிவி வந்து காணாமல் மறைச்சி பொண்ணாங்க ஒரு குழந்தைய. அதுக்கு இப்போ கூட அவங்க அம்மா வந்து டெய்லி கும்பிடு போட்டு வீடியோ போட்டுட்ருக்காங்க. ஆனால் மக்கள் வந்து அதை பார்வை பண்ணல. ஏன்னா அடுத்த இப்போ ரித்தானியா தான் டாபிக் அப்படின்றதுனால. ஏன்னா அங்கேயும் பாருங்கள், அவங்களுடைய சேனல்லையும் போய் ஆதரவு கொடுங்க. முடிஞ்சால் அவங்களுக்கு வந்து நீதி வாங்கி கொடுக்குறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஓகே, ஸோ திருநா பற்றி பேசும்போது நல்லா கேட்டுட்டு கமெண்ட் மட்டும் அடிச்சுட்டு நீ ஏன் அப்படி போடுற, அந்த பொண்ணு பாவம் அப்படின்ற மாதிரி பேச தெரியுது இல்லை. இதை வந்து யாரெல்லாம் வந்து கடைசி வரைக்கும் நீதி வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த கமெண்ட் போடுறாங்கன்னு நான் கேட்குறேன். திராணி இருந்தால் அதுக்கு போய் செய்யுங்க, அந்த நீதி வாங்கி போய் நீங்கள் பண்ணுங்கள். சும்மா வீடியோ பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிற உங்களுக்கே எப்படி இருக்குன்னா உட்காந்து பேசுகிற எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு சம்மந்தமாக விஷயம் வந்து நிறையா இருக்குது. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து அப்படி ஒரு புல் இருக்குது, ஆனால் அடுத்த நிமிஷம் மறந்து போயிடுறீங்க. அந்த ஸ்ரீமதி விஷயத்தில் என்ன நீங்கள் எல்லாம் எங்கே போனீங்க? இப்போது அவங்க அம்மாவும் டெய்லி வீடியோ போட்டுருக்காங்க, அதை நான் பார்த்துட்டு இருக்கேன். யாராவது பேசுகிறீங்களா? பேசவும் இல்லை, ஆள் இல்லை. இப்போ நான் பேசினாலும் எவனும் மதிக்க போகிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் போய்கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த கேஸும் அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் போடுற அந்த எஃபர்ட் அப்படிங்கிறது பாராட்டுக்குரியது. சரியா? ஏன்னா பாராட்டுன்னு நான் சொல்கிறது எதை வச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து கடந்து அவங்க அமைதியாயிருவாங்க. ஆனால் அவங்க விடுறதா இல்லை. அதே மாதிரி அஜித்குமார் அம்மாவை பற்றி நம்ம பேசி தான் ஆக வேண்டும். அவங்களும் விடுறதா இல்லை, மவனை விட மாட்டோண்டா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஏன் டிலே ஆகுது அப்புறம் அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும். ஏன்னா ரித்தானியா விஷயத்தில் இன்றைக்கி அவங்க மாமியாருக்கு வந்து ஒரு முறை ஜாமீன் வழங்கப்பட்டு வெளியே போயிருக்காங்க. அடுத்து பயங்கரமான ஒரு ப்ரெஷர் மக்கள்கிட்டலேருந்து கிளம்பினோடனே திருப்பி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த அம்மா வந்து எனக்கு முடியல நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீன் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அடுத்து இப்போ வந்து அதெல்லாம் முடியாதுன்ட்டாங்க. ஜூலை 11 வரைக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஒதுக்கி வச்சுட்டாங்க, அவங்க புருஷனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் கிடையாதுன்ட்டாங்க. இப்போ போலீஸார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிபிசிஐடிக்கு வழக்கு மாறி இருக்கிறதுனால பொறுமையாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். இது வரைக்குமே பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வந்து எவன் கண்ணிலையும் படாமல் காவல்துறை வந்து
டிலே பண்ணி அந்த ப்ராசஸ் என்ன நடந்திருக்கும். ஏன்னா அந்த ஃபுட்டேஜ் 1 ஹவர் வந்துச்சுல்ல, அதில் நிறைய மர்மங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா வர்றாங்க, அந்த 1 மணி நேரம் ஆடியோ கால் என்ன அதையும் எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்காங்க. யார்கிட்ட பேசினாங்க, சில பேர் வந்து பெரியப்பான்றாங்க, சில பேர் வந்து ஃப்ரெண்டுன்றாங்க, சில பேர் அந்த ஒரு கால் தான் அவங்களுக்கு தற்கொலையை தூண்டி இருக்கும் அப்படின்றாங்க. நல்லா போன பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து போக வேண்டியிருக்கு. அப்புறம் அந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுட்டேஜில் 2 டோரும் வந்து திறக்கும், முன்னாடி இருக்கிற 2 டோரும் திறக்கும். ஸோ அதில் வந்து ஒன்று ரிட்டர்னியாக வச்சாலும் இன்னொரு டோர் யார் திறந்தா, அந்த இடத்துல இருந்த அந்த நபர் யார் அப்படின்ற மாதிரி அது ஒரு விசாரணை வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது ஒரு பாயிண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் இவங்க இறந்ததுக்கு கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் வந்து காரை ஓரங்கட்டி வாயில் நுரதள்ளி இறந்துருக்காங்க அப்படிங்கிறப்ப இதுக்கு முன்னாடியே விஷம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கா, இல்லை இந்த விஷம் மூலமாகத்தான், அதாவது அந்த உள்ள காரில் கண்டெடுத்த அந்த விஷம் மூலமாகத்தான் அவங்க இறந்தாங்களா அப்படின்ற அந்த கோணத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸார் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. மேபி கொலை கூட நடந்திருக்கலாமா அப்படின்ற அந்த ஒரு ஆங்கிள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த உடற் பரிசோதனை, பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டை பெண்டிங்கில் வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு ரித்தன்யா அவர்களுடைய லாயர், அவங்க வீட்டு சைடில் ஏற்பாடு பண்ணியிருக்க லாயர் வந்து பிரேக்கிங்காக வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, போலீஸார் வந்து இதில் வந்து கரெக்டாக தான் இருக்காங்க, அதாவது எங்களுக்கு வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை, பக்காவாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க இதை ஏன் இதையும் ஆர்டிஓவில், அதாவது அவங்க போன அந்த சிசிடிவி காட்சி அப்புறம் ஆடியோ இது 3ஐயும் தரவாக எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாமின் பண்ணிட்டு, ஏன்னா இப்போ வந்து ஆதாரம் கிடச்சிருச்சு, இந்த வாய்ஸ் நோட்டை வச்சே இவங்க 3 பேர் உள்ளே போட்டாச்சு. அவனை அதுலேயும் பிரேத பரிசோதனை ஏதாவது வந்துச்சு, அப்புறம் அந்த ஆர்டிஓவில் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இவங்களை கூண்டோடு உள்ளே தள்ளிடலாம், பயங்கரமான தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறார். ஸோ இதற்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏன் காலதாமதம் இவ்வளோ நாளாக வந்து ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஏன்னா நிறைய இதில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதுனால டிலே ஆகும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு ஒரு பேரிடியாக இருக்கக்கூடாது, அதாவது இன்னும் அப்படியே லெத்தாரஜிக்காக போட்டு வச்சுட்டு சரி அப்புறம் பார்ப்போம்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து போயிடக்கூடாது, கடந்து போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய கேள்விகள் இப்போ நான் கேட்டது உங்களுக்கும் வந்து தோணி இருக்கும். ஸோ இந்த மர்மங்களை எல்லாம், இந்த கொடூரங்களை எல்லாம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து மக்களிடத்தில் இல்லை மீடியா மூலமாகவோ ஏதோ ஒன்று செலுத்தினாதான் மக்கள் வந்து கொஞ்சம் அமைதியாகும். ஏன்னா அவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கொந்தளிச்சு போயிருக்காங்க இந்த நியூஸில் அப்படிங்கிறது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அம்பிகா அவர்கள் வந்து வீட்டுக்கு போகிறதா இருக்கட்டும், எல்லா செலிபிரிட்டிஸும் வந்து வீட்டுக்கு போகிறதா இருக்கட்டும், ரித்தன்யாவை அவங்க அம்மாவை அவங்க அப்பாட்ட பேசுகிறதா இருக்கட்டும். ஸோ இந்த கேஸை ரொம்ப ஆக்டிவாக வச்சுருக்கிறதுக்கு அவங்க எல்லாரும் பாடுபடுறது பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ரித்தானியா அவர்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் இருக்கேன். அடுத்து நீங்கள் அஜித்குமார் அவர்களுடைய அம்மா இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போய் சீமான் அவர்கள் போய் 5 லட்ச ரூபா பணம் கொடுத்து பேசியிருக்காரு. ஸோ அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிர்ந்து போனேன். என்ன அப்படின்னா, சீமான் அவர்கள் ஓப்பனாக அடிச்சிட்டார், இந்த மாதிரி நிக்கிதா அப்படின்றவங்கள ஏன்டா இன்னும் சுத்த விட்டுட்டு இருக்கீங்க, ஏன் அரெஸ்ட் பண்ணல, இது வரைக்கும் அவங்க மேலே எவ்வளோ கேஸ் இருக்கும், ஏன் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணல, இன்னொன்று இப்போ அவங்கள கொண்டுட்டீங்க அஜித்தை, நகையை கண்டுபிடிச்சிங்களா, அந்த நகை எங்கே இருக்குது, அதை நீங்கள் வந்து காட்டலை, ஏன் வந்து சமர்ப்பணம் பண்ணல, ஒரு விசாரணை அப்படிங்கிறப்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், ஏன் வந்து இருக்க மாட்டேங்குது, அவங்கள ஏன் இன்னும் நீங்கள் வந்து விசாரணை எடுக்கலை, பேட்டி எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மக்கள் மனசில் இருக்க கேள்விகளை அடுக்கடுக்காக அவனை சீமான் அவர்கள் வந்து போட்டு இறங்குறாரு. கூட அவங்க அம்மாவும் அவங்க தம்பியும் பெருமையாக நிற்கிறாங்க, நமக்காக பேசுகிறதுக்கு ஒருத்தராச்சும் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் ஃபோனில் பேசிட்டு போயிட்டாரு, அதுக்கடுத்து ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா இதுவும் டிலேயில் தான் இருக்குது. இப்போ எப்படி ரித்தானியா கேஸ் வந்து அப்படியே கிடப்பில் இருக்கோ, அதே மாதிரி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க 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 அப்படின்ற மாதிரி இதை தள்ளி கொண்டு தான் போகிறாங்களே தவிர இதற்கான ஒரு தீர்வு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க மாட்டேங்குதுங்கிறது மக்களுடைய ஒரு பெரும் வேதனையாக இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ நம்மளும் ப்ரே பண்ணுவோம். ஏன்னா நீதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கணும், அதற்காக நிறைய பேர் பேசணும், நான் மட்டும் இல்லை நீங்கள் மட்டும் இல்லை எல்லாரும் பேசணும் அப்படிங்கிறதை நீங்கள் ஒரு தாரக மந்திரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ரித்தானியாவுக்கும் அஜித்குமாருக்கும் தகுந்த நீதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தும் கூட. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன இப்போ நம்ம சொன்னோம்ல அந்த கேள்விகளுக்கான விடையெல்லாம் கிடைக்குதா, அதை பற்றி ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம சேனலில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம். குட் பை.